உங்களுக்கு ஐக்யூ அதிகமா இருக்கு. ஆனா, நீங்க எமோஷனலி இன்டெலிஜென்ட்டா இல்லைன்னா, உங்களுக்கு வர பல வாய்ப்புகள நீங்க தவற விடுவீங்க. இங்க ஸ்கூல் டைம்ல ஒரு பெர்சன 90% எடுத்து எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகுறாரு. இன்னொரு பெர்சன் 60% தான் எடுத்திருக்காரு. ஆனா, ஒரு கொஞ்ச காலம் கழிச்சு அந்த 60% எடுத்த பெர்சன் ஒரு ஆஃபீஸோட சிஇஓவா இருக்காரு. பட் அந்த 90% எடுத்த பெர்சன் அந்த ஆஃபீஸ்லயே ஒரு லேபரா வேலை செய்றாரு. இந்த 2 விஷயத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் தெரியுமா? அந்த செகண்ட் பெர்சனு எமோஷனல் இன்டெலிஜென்ட்ட கையாண்டது தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஐக்யூங்கிறது நீங்க படிச்ச விஷயத்த உங்க வாழ்க்கையில இன்க்ளூட் பண்றது. ஈக்யூங்கிறது எமோஷனல் இன்டெலிஜென்ட். மத்தவங்களோட தாட்ஸையும், உணர்வுகளையும் புரிஞ்சுகிட்டு, அதுக்கேத்த மாதிரி நீங்க நடந்துக்கிறது. சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா, உங்க வாழ்க்கையில 80% ஈக்யூவும், 20% ஐக்யூவும் இருந்தா தான், நீங்க உங்க வாழ்க்கைய ஒரு வெற்றிகரமா வாழ முடியும்னு சொல்றாங்க. 5 விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க எமோஷனலி இன்டெலிஜென்ட்டா இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க எமோஷனலி இன்டெலிஜென்ட்டா ஆகுறதுக்கு இந்த 5 விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்னு செல்ஃப் அவேர்னஸ். உங்கள நீங்களே ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கிறது. செகண்ட் ஒன்னு செல்ஃப் ரெகுலேஷன். உங்களோட உணர்வுகள கண்ட்ரோல் பண்றது. இப்போ நீங்க கோவமா இருந்தீங்கன்னா, அந்த கோவமா இருக்கிறப்ப எந்த வார்த்தையும், எந்த செயலும் செய்யாம ஜஸ்ட் உங்கள நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. உங்க கோவத்த கண்ட்ரோல் பண்ணுங்க. அடுத்தது நீங்க என்ன செயல் செய்யணுங்கிறத யோசிக்கலாம். தேர்ட் ஒன்னு மோட்டிவேஷன். ஏதோ ஒரு முயற்சி செய்றீங்க. அந்த எக்ஸாம்ல நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க. இல்ல அந்த ஒரு விஷயத்துல ஃபெயில் ஆயிட்டீங்க. பட் இதோட அந்த விஷயம் முடிஞ்சுறது கிடையாது. ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா, அத அக்செப்ட் பண்ணீங்க. நீங்க ஒரு பிசினஸ் செய்றீங்க. அதுல ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா, அத ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணீங்க. தென் அடுத்த முயற்சிய எடுங்க. அந்த ஒரு ஃபெயிலியர்ஸோடயே நின்னுடாது. நீங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சா மட்டும் தான் அது வெற்றியா மாறும். ஸோ ஃபெயிலியர்ஸ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அடுத்த முயற்சிய எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபோர்த் ஒன் எம்பத்தி. நீங்க உங்கள சுத்தி இருக்கிற பெர்சனுக்கு ஒரு எம்பத்திய கிரியேட் பண்ணுங்க. அவங்களோட உணர்வுகள மதிக்க ஆரம்பிங்க. ஏன்னா இங்க எல்லாருக்குமே உணர்வுகள்னு ஒண்ணு இருக்கு. ஸோ எம்பத்தி இங்க ரொம்ப முக்கியம். ஒன்று சோஷியல் ஸ்கில். ஓகேவா? எல்லா சொசைட்டியில் நிறையா பீப்புள்ஸ் இருக்காங்க. நிறைய டிஃப்ரெண்ட்டான கல்ச்சர்ஸ் இருக்குது. ஸோ எல்லா கல்ச்சர்ஸையும் மதிங்க. எல்லா ரிலீஜனையும் மதிங்க. கொஞ்சம் சோஷியலைஸ்டாக பழக ஆரம்பிங்க. இங்கே ஜேர்னலிங்கிறது ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையுமே செய்யறதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு ஜேர்னலிங் பண்ணுங்கள். டே பை டே உங்களை பற்றி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்குங்கிறத ஒரு ஜேர்னலிங்காக எழுதுங்க. அதுதான் உங்களுக்கு நேத்தியே இருக்கிறத விட இன்றைக்கி நீங்கள் எப்படி பெட்டராக இருக்கீங்கிறத உங்களுக்கே புரிய வைக்கும். ஜேர்னலிங் இங்கே ரொம்ப முக்கியம். 2வது விஷயம், நீங்கள் மற்றவங்க பேசுகிறப்ப உங்களோட கருத்துக்களை அதிகம் பகிராமல் அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத அப்சர்வ் பண்ணுங்கள். கவனிங்க. அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு நிறையா நியூஸ் கிடைக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச நியூஸை நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்கள்ட்டேருந்து கிடைக்கிற நியூஸ் எதுவுமே உங்களுக்கு கரெக்டாக வந்து சேராது. ஸோ ஆல்வேஸ் டாக் லெஸ் அண்ட் அப்சர்வ் மோர். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரியணும்னா புக்ஸ் வித் பவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.